ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பலாவ் ரெசிபி சன்னா பலாவ் தான் செய்ய போகிறோம். இந்த வெள்ளை சுண்டலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இதே ரெசிபியை கருப்பு சுண்டல் வச்சும் செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கொண்டக்கடலை வச்சு ஈவினிங் சுண்டலாவோ இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு பலாவ் மாதிரியோ செஞ்சு கொடுக்கலாம். பிரியாணி டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான், குயிக்காக ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சன்னா பலாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீர்த்திஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பலாவ் செய்யறதுக்கு சுண்டல் வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது பலாவ் செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 30 செகண்ட் வாசம் வர மாதிரி வறுத்துக்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய பலாவ் ரெசிபிஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ அதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகா பொடி சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். எப்போவுமே பலாவ் பிரியாணிக்கெலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் கொஞ்சமாக புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நிறைய சேர்க்க வேணாம், நம்ம இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் நான் சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட பிரியாணி மசாலா இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுட்டு இப்போது வேக வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் செய்கிற குவான்டிட்டி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கிறேன். இது நார்மலாக டெய்லியும் நம்ம சாதம் செய்வோம்ல, அந்த ரைஸ் தான். நீங்கள் பிரியாணி ரைஸில் கூட செய்யலாம். இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பலாவுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு, சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சன்னா பலாவ் ரெடி. பிரியாணி டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.